வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நீதிக்கதை விளக்கத்தை பார்க்க போறோம். பொய் சொல்லாதே அப்படிங்கிறது தான் இந்த கதை. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? நீங்க எப்பதாவது சும்மா ஜாலிக்காக விளையாட்டிற்கு பொய் சொல்லியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்படி விளையாட்டா சொல்ற ஒரு சின்ன பொய் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரும்னு தான் நம்ம கதையோட குறும்புக்கார ஹீரோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம். பகுதி 1. விளையாட்டுப் பையன் ராமு. கதையோட ஆரம்பமே இவன்தான். ஒரு அழகான கிராமத்துல முத்துன்னு ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஆடு மேய்க்கிறது தான் வேலை. ஒரு நாள் அவருக்கு பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு அவசர வேலை வந்துச்சு. அதனால தன்னோட ஆடுகளை மேய்க்கும் பொறுப்ப தன்னோட பையன் ராமு கிட்ட கொடுத்தாரு. ஆனா முத்துவிற்கு மனசுக்குள்ள ஒரே பயம். ஏன்னா நம்ம ராமு ரொம்பவே ஒரு விளையாட்டு பையன், எந்த வேலையும் பொறுப்பா செய்யவே மாட்டான். இருந்தாலும் வேற வழி இல்லாம அவன்கிட்ட வேலைய ஒப்படைச்சிட்டு முத்து கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையில ஆடுகளை காட்டுக்கு ஓட்டிட்டு போனார் ராமு. ஆடுகளெல்லாம் அமைதியா புல்ல மேய ஆரம்பிச்சிருச்சு. ராமு என்ன பண்ணா தெரியுமா? பக்கத்துல இருந்த ஒரு பாறை மேல போய் உட்கார்ந்துக்கிட்டான். அவனுக்கு வேலை பார்த்து பழக்கம் இல்ல பாத்தீங்களா, அதனால ரொம்பவே போர் அடிச்சுது. அந்த நேரத்துல கொஞ்சம் தூரத்துல விவசாயிங்க சிலர் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் ராமுக்கு ஒரு குறும்பு பண்ண தோணுச்சு. பகுதி 2. தவறான எச்சரிக்கை. அதாவது ராமு செஞ்ச அந்த முட்டாள்தனமான வேலை. அந்த விவசாயிகளை வச்சு ஒரு நாடகம் போட ராமு முடிவு பண்ணான். திடீர்னு தம் முழு பலத்தையும் பயன்படுத்தி புலி வருது காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்ப பயந்து போன மாதிரி நடிச்சு சத்தமா கத்த ஆரம்பிச்சான். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல ராமு உதவி கேட்டு கத்துறான். இரண்டாவதா அந்த சத்தத்தை கேட்ட விவசாயிகள் ஒரு சின்ன பையன் ஆபத்துல இருக்கானேன்னு பதறி போய் புலிய விரட்ட கையில கட்டைகளை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வராங்க. மூணாவதா ராமு சத்தமா சிரிக்கிறான். புலியெல்லாம் விரல, நான் தான் சும்மா பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். நாலாவதா ஏமாந்து போன விவசாயிகள் கோபமா அவனை திட்டிட்டு போறாங்க. ஆனா ராமுவுக்கோ அவங்கள ஏமாத்துனதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்படி முதல் நாள் பொய் சொல்லி விவசாயிகளை ஏமாத்தினான். 2வது நாளும் அதே மாதிரி புலி வருதுன்னு சத்தம் போட்டு அவங்கள மறுபடியும் ஏமாத்தினான். ஆனா 3வது நாள் ஒரு பெரிய திருப்பம் நடந்துச்சு. எல்லாம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. பகுதி 3. உண்மையான ஆபத்து. அந்த விளையாட்டு எப்படி விபரீதமாச்சுன்னு பார்க்கலாம். 3வது நாள் ராமு பாறை மேல உட்கார்ந்திருக்கும்போது நிச்சயமாவே ஒரு புலி அங்கே வந்துச்சு. இப்போ வார்த்தைகள் அதேதான். புலி வருதுன்னு கத்துறான். ஆனா இந்த முறை அவன் விளையாடல. பயத்துல பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே உயிருக்கு பயந்து அலறான். ஆனா அங்க என்னாச்சு தெரியுமா? ராமுவோட அலறலை கேட்ட விவசாயிகள், இந்த பையன் இன்னைக்கும் பொய் தான் சொல்றான், நம்மள ஏமாத்த பாக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு யாருமே அவனுக்கு உதவி செய்ய வரல. ஆமா, யாருமே வரல. இதனால பாய்ந்து வந்த அந்த புலி ஒரு ஆட்டை ஈஸியா தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. தான் உண்மைய சொன்னப்போ யாருமே உதவிக்கு வரலையேன்னு ராமு ரொம்ப வருத்தப்பட்டு மீதி இருக்கிற ஆடுகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனான். பகுதி 4. உண்மை ஏன் முக்கியம். இதுதான் இந்த கதையோட நிதி. ராமு செஞ்ச அந்த சின்ன பொய் அவனுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொடுத்துச்சு பாத்தீங்களா? இங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். முதல் 2 நாட்கள் மக்கள் உதவிக்கு வந்தப்போ அவன் ரொம்ப பாதுகாப்பா இருந்தான். ஆனா மக்கள் அவனோட பொய்ய தெரிஞ்சுக்கிட்டு அவனை தனியா விட்டப்போ அவன் எவ்வளவு பயந்து போயிருக்கான். ஒரு ஆட்டையும் இழந்துட்டான் பாருங்க. மக்கள் நம்மள நம்புறது எவ்வளவு பெரிய பலம், நாம தனியா இருந்தா அது எவ்வளவு ஆபத்து அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. அதனாலதான் இந்த கதையோட நீதி என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் வார்த்தையில் உண்மை இல்லை என தெரிந்தால் அவன் எப்போது உண்மை சொன்னாலும் அதை யாரும் உண்மை என நம்ப மாட்டார்கள். ரொம்ப சுலபம் குட்டீஸ். நாம அடிக்கடி பொய் சொன்னா ஒரு கட்டத்துல நாம நிஜமாவே உண்மைய சொன்னாலும் மக்கள் சந்தேகப்படுவாங்க, நம்பவே மாட்டாங்க. எப்பவுமே உண்மைய பேசுறதுதான் நமக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. பகுதி 5. உங்களிடம் சில கேள்விகள். வாங்க சிந்திப்போம். ராமுவோட அனுபவத்தை வச்சு நாம யோசிக்க வேண்டிய கேள்வி, நாம் பொய் சொன்னால் என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராமு பொய் சொன்னதால என்னாச்சு? மக்கள் அவனை நம்புறதை நிறுத்திட்டாங்க. அவனுக்கு நிஜமாவே ஆபத்து வந்தப்போ யாருமே உதவ வரல, இல்லையா? அடுத்த கேள்வி, நாம் உண்மையைச் சொல்லாவிட்டால் மக்கள் நம்மை நம்புவார்களா? ராமுவோட கதையில நாம பார்த்த மாதிரி ஒரு முறை நம்பிக்கை உடைஞ்சிட்டா திரும்பவும் அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால எப்பவுமே நம்ம பேச்சுல ஒரு நேர்மை இருக்கணும். நம்ம மேல மத்தவங்க வச்சிருக்க நம்பிக்கைய நம்ம என்னைக்குமே இழக்கக்கூடாது. என்ன குட்டீஸ், இன்னைக்கு நாம பார்த்த இந்த கதை விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன்.
இனிமேல் எக்காரணத்து கொண்டும் விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க உடனே இந்த தமிழ் குட்டீஸ் கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறுதியா ஒன்னு கேக்குறேன், அடுத்த முறை உங்க நண்பர்கள் கிட்ட விளையாட்ட ஒரு பொய் சொல்ல தோணும்போது ராமுவுக்கு நடந்த இந்த விபரீதம் உங்க ஞாபகத்துக்கு வருமா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.